கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அன்று ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. மீண்டும் ஒரு வெறுமை. என் செய்தியினுடைய தலைப்பு மீண்டும் ஒரு வெறுமை. இதே போல ஒரு சம்பவத்திலே தான் பேதுருவை ஆண்டவர் முதல் முறையாய் சந்திக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கெனசரேத்து கடல் அருகே வருகிறார். கடற்கரையில் வெறுமையாய் நிற்கிற படகில் பார்க்கிறார். அந்த படகின் ஒன்றின் மேல் ஏறி அமர்ந்து போதகம் பண்ணுகிறார். அதன் பிறகு அந்த படகு சீமோனுடைய படகு என்பதை அறிந்து, அந்த படகு வெறுமையாக இருக்கிறது என்பதை அறிந்து, ஆண்டவர் பேதுருவிடத்திலே வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. இங்கே ஒன்றும் பிடிக்கவில்லை, ஒன்றும் பிடிக்கவில்லை. அங்கே ஒன்றும் அகப்படவில்லை. ரெண்டுக்கும் வாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படவில்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ரெண்டுடைய அர்த்தம் புரியுதா? புரிஞ்சவங்க கைகளை உயர்த்துங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா கொஸ்டின் கேட்டோன்னு பயம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒன்றும் அகப்படலை, இங்கே ஒன்றும் பிடிக்கலை. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே அவர்கள் கடலிலே போனாங்க, வலையை போட்டாங்க, மீன் பிடிப்பதற்காக பிரயாசப்பட்டார்கள். அங்கே மீன்கள் இருந்தது, ஆனால் இவர்கள் வலையில் அது என்ன செய்யலை, அகப்படலை. மற்ற எல்லா படகுகளும் நிரப்பப்பட்டிருந்தது, இந்த 2 படகுகள் தான் காலியாக இருந்தது. இங்கே அவர்கள் மீன் பிடிக்கும்படி போகிறார்கள், ஆனால் மீன் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரி ஒன்றும் அவர்கள் என்ன செய்யலை, பிடிக்கல. மீண்டும் ஒரு வெறுமை, மீண்டும் ஒரு தோல்வி, மீண்டும் ஒரு விரக்தி. ஏன்? இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம். ஏற்கனவே வெறுமையாயிருந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் நிரப்பினார். ஏற்கனவே விரக்தியில் இருந்த என்னை விருத்தியடைய செய்தார். ஏற்கனவே தோற்று போய் தோல்வியுற்று கரை ஒதுங்கி இருந்த என் படகை ஆண்டவர் நிரப்பினார். மீண்டும் அதே படகில் ஒரு வெறுமை, அதே கடலில் ஒரு தோல்வி, அதே வாழ்க்கையில் ஒரு விரக்தி என்போது நாம் ஏன் என்கிற கேள்வியை நாம் முன்வைத்தே ஆக வேண்டும். இந்த வருஷத்தினுடைய 10வது மாதத்தை இன்றோடு நிறைவு செய்து நாளைய தினத்திலே 11வது மாதத்துக்குள், நவம்பர் மாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நவம்பர் மாதம் நலமானதை செய்வார். அல்லேலூயா.
நவம்பர் மாதத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? நலமானதை செய்வார். தமது பார்வைக்கு நலமானதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்களை பேச விரும்புகிறார். ஏன் என் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஒரு வெறுமை வருகிறது? ஏன் என் ஜீவிதத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு தோல்வியை நான் சந்திக்கிறேன்? ஏற்கனவே நான் ஜெயித்தவன்தான், ஏற்கனவே இந்த வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கை தான். ஆண்டவர் தான் என்னை ஜெயிக்க வைத்தார், ஆண்டவர் தான் என்னை நிரப்பினார், என்னை பரிபூரணத்துக்கு நேராய் கொண்டு வந்தது அவர்தான். ஆனால் மீண்டும் ஒரு வெறுமை என் வாழ்க்கையில் தலை தூக்குகிறது. மீண்டும் என் பிரயாசத்துக்கான பலன் இல்லாமல் போகிறது. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாதிருந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை நிரப்பினார். இன்னும் ஒரு வாழ்க்கை வரும்போது, காலங்கள் கடந்து வரும்போது மீண்டும் அதே போல ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் வருகிறதே. ஏன்? தேவ சமூகத்தில் தேவன் ஒரு மனிதனை ரட்சித்து, ஒரு குடும்பத்தை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வருகிறாரே, ஆனால் வேதத்தின் ஒழுங்கின்படி, வேதத்தினுடைய நியமத்தின்படி அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே அவன் வளர்ச்சியை நாளுக்கு நாள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரே நாளில் வளர்வது என்பது சாத்தியமில்லாத போதும் ஒவ்வொரு நாளும் வளர்வது சாத்தியமான ஒன்றே. ஹல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருப்பார், ஒரே டேக்கில் ஆமேன் மேலே போவது. கடந்த வாரத்தில் ஆமேன் துபாய் தேசத்தில் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கின ஒரு தம்பிக்கு 240 கோடி. சில பேருக்குலாம் ஈரகுல பொட்டுன போல இருக்குல்ல. எத்தனை கோடி? 240 கோடி. 12 டிக்கெட் வாங்கியிருக்கிறான். 12 டிக்கெட்டில் அவனுக்கு அந்த 240 கோடிக்கான நம்பர் இருந்து மொத்தம் ஒரு செகண்டில் எத்தனை கோடிக்கு அதிபதி? 240 கோடிக்கு அதிபதி. அப்படி சிலருக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை வைத்திருப்பார். அதற்காக நீங்கள் லாட்ரி எடுக்கணும்னு நான் சொல்லலை, அது பாவம். அல்லேலூயா. ஆமாம். சிலருக்கு நாளுக்கு நாள் வளர்ச்சியை வைத்திருப்பார். ஒரே நாளில் வளர முடியாட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன 1 இன்ச் வளர்ந்து, 1 இன்ச் வளர்ந்தாது ஒரு விருட்சமாய் வளர்வதற்கான கிருபைகளை கொடுத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு நாம் வளர்ந்து ஓங்கி இருந்த நம்முடைய வாழ்க்கை திரும்பவும் வீழ்ச்சிக்கு நேராய், திரும்பவும் தோல்விக்கு நேராய், திரும்பவும் வெறுமைக்கு நேராய், திரும்பவும் விரக்திக்கு நேராய் போகும்போது தேவ பிள்ளைகள் நம்மை நாம் நிதானித்து பார்த்து ஏன்னு கேட்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை பேதுருடைய படகு இல்லாமல் வேற யாருடைய படகு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தினூடாய் கடந்து போயிருந்தால் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சீமோன் பேதுருடைய படகு அதே கடலிலே மீண்டும் ஒரு தோல்வியை, மீண்டும் ஒரு வெறுமையை சந்திக்கிறானே. ஆனால் காரணம் என்ன என்பதை நாம் கண்டறிந்து, அந்த காரணங்கள் நம்மில் இருக்குமே ஆனால் அவைகளை விட்டொழிந்து ஆமேன் தேவ சமூகத்திலே ஒப்புரவாகி இந்த நாள் கடந்து போவோம். நவம்பர் நலமானதை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 அல்லது 4 காரணங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏன் மீண்டும் வெறுமை நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்குகிறது? ஏன் மீண்டும் தோல்வியின் ஆழங்களுக்குள் நாம் கடந்து போகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு விரக்திக்கு நேராய் போகிறது? ஃபர்ஸ்ட் ரீசன், யோவான் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் வாசிக்கும் போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். மீன் பிடிக்க போகிறேன் என்றான். என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மீண்டும் வெறுமை தலை தூக்குகிறது, என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மீண்டும் தோல்விகள் தலை தூக்குகிறது என்றால், அவன் என்றைக்கு பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்து போகிறானோ, என்றைக்கு தேவனுக்கு சித்தமில்லாத ஒன்றை செய்ய ஆரம்பிக்கிறானோ, அன்றைக்கு அவன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வெறுமை தலை தூக்குகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மீன் பிடித்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் சொன்னார், இனி நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய்
மாறுவாய். அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் அழைக்கப்பட்ட ஒருவன், தேவ சித்தத்துக்கு நேராய் வழிநடத்தப்பட்ட ஒருவன் மீண்டும் காலப்போக்கிலே அதை மறந்து, அதை மறுத்து, மீண்டும் தான் விட்டு வந்த காரியங்களுக்கு நேராய் அவன் கடந்து போவானேயானால் அவன் வாழ்க்கையில் மீண்டும் வெறுமை தலை தூக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 5:11 வாசியுங்கள். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய்விட்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு, நிரம்பின படகு, கிழிந்து போகத்தக்கதான வலைகள், நிரப்பப்பட்ட மீன்கள், 2 படகு நிறைய மீன்கள், இது எல்லாவற்றையும் கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். விட்டதை திரும்ப நீ திரும்பி பார்க்கும்போது, விட்டதை திரும்ப நீ கையில் எடுக்கும்போது, விட்டதை திரும்ப உன் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு நீ முயற்சிக்கும் போது வெறுமை உன்னை தேடி வரும். வெறுமை தேடி வரும். ஆண்டவருக்காக இதை விட்டுவிட்டேன் ஐயா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இந்த காரியத்தை விட்டுவிட்டேன், இந்த தொடர்பை விட்டுவிட்டேன், இந்த ஐக்கியத்தை விட்டுவிட்டேன், இந்த காரியங்களை விட்டுவிட்டேன், இந்த வலையை விட்டுவிட்டேன், படகை விட்டுவிட்டேன், எல்லா நன்மைகளை, ஆமென், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு போதும் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றி வந்தேன். வந்த என்னுடைய வாழ்க்கை 3.5 ஆண்டு காலம் நன்றாகத்தான் இருந்தது. எனக்கு எந்த குறைவுகளும் இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு குறைவில்லை, மத்தியான சாப்பாட்டு குறைவில்லை, இரவில் சாப்பாட்டு குறைவில்லை. எந்த ஒரு காரியத்திலும் என்னை 3.5 ஆண்டு காலம் கர்த்தர் என்னை குறைவில்லாமல் நடத்தினார். இப்பொழுது மீண்டும் ஒரு வெறுமை என் வாழ்க்கையில் தலை தூக்கி இருக்கிறது. மீண்டும் தோல்வியை சந்தித்திருக்கிறேன். மீண்டும் விரக்தியின் பாதையில் நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் விட்டதை திரும்ப ஏதோ ஒரு விதத்தில் கையில் எடுத்திருக்கிறேன். இது வேண்டாம் என்று விட்டுவிட்டேன், இது எனக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டேன். ஆனால் காலப்போக்கிலே நான் அதை மறந்தவனாய் மீண்டும் அதை என் கையில் எடுத்தபடியினால் நீங்கள் விரும்பாத ஒரு வெறுமை இந்த காலை நேரம் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. பின்மாற்றத்தை விட்டு திரும்பி தேவன் பக்கமாக திரும்பவும் கடந்து வாருங்கள். மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் என்கிற அழைப்பை ஏற்று ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்தவன், ஆண்டவரை பின்பற்றி வந்தவன், ஆண்டவர் போகும் இடமெல்லாம் பயணித்தவன், ஆண்டவருக்காக தன் ஜீவனையும் கொடுக்க முன்வந்தவன், இப்படி பல காரியங்களை பெற்ற பேதுரு. 12 சீஷர்களில் யாருக்கும் இல்லாத அனுபவங்கள் பேதுருவுக்கு இருந்தது. 12 சீஷர்களில் யாருக்கும் கிடைக்காத முதன்மையான பாக்கியம் பேதுருவுக்கு உண்டாயிற்று. எந்த சீஷனுக்கும் பரலோகத்தின் திறவுகோலை ஆண்டவர் கொடுக்கவில்லை, பேதுருவுக்கு கொடுத்தார். எந்த சீஷனுக்கும் ஆமென் பரலோகத்தின் வெளிப்பாட்டை கொடுக்கவில்லை, ஆனால் பேதுருவுக்கு கொடுத்தார். ஆண்டவரை பார்த்தவன் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு சொல்லுகிறார், இந்த வெளிப்பாடு உனக்கு சுயமாய் வந்ததல்ல, பரலோகத்திலிருந்து உனக்கு உண்டான வெளிப்பாடு. அப்படியானால் பரலோகத்தின் வெளிப்பாட்டை பெற்றவன், பரலோகத்தின் திறவுகோலை பெற்றவன், பரலோகத்தின் தேவனோடு பயணிக்கிற பாக்கியத்தை பெற்றவன், பரலோக திருச்சபையை கட்டி எழுப்புகிற ஒரு பாறையாக இருந்த அந்த மனிதன் இப்போ காலப்போக்கிலே தான் எதையெல்லாம் விட்டானோ, எதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக வேண்டாம் என்று அருவருத்தானோ, எதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தானோ, இன்றைக்கு மீண்டும் அதே பாதையினூடாய் கடந்து போகிறான். நாய் கக்கினதை தின்ன திரும்புகிறது போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது நிமித்தம் இன்றைக்கு ஒரு வெறுமை தலை தூக்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட மிகுந்த எச்சரிப்பாய் பேசுகிறார். இந்த வெறுமைகள் மாறுவதற்கு, இந்த தோல்விகள் மாறுவதற்கு, இந்த விரக்திகள் மாறுவதற்கு மீண்டும் தேவனை பின்பற்றி வரும்படி ஆண்டவர் ஒரு அறைகூவல் விடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
வேண்டான்னு விட்டாச்சுன்னா அதை விட்டுறணும். இனி நான் வலைகளை தொடுவதில்லை, இனி மீன்களை தொடுவதில்லை, இனி படகை தொடுவதில்லை, இனி அந்த காரியத்திலே என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு அனுபவத்தில் நான் போவதில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்பாட்ட சொன்னோம் எல்லாத்தையும் விட்டுட்டேன்ப்பா, அம்மாட்ட சொன்னோம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அம்மா, இனிமே எந்த காரியம் இல்லை. மீண்டும் அதை தலை தூக்குகிறது என்றால் வெறுமை உள்ளே வருகிறது. அது ஒரு அடையாளம். நான் பின்மாற்றத்திலே போய்கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்ன? வெறுமைகள், பிரயாசப்பட்டும் பலனில்லாத வாழ்க்கை. அங்கே பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, இங்கே ஒன்று பிடிக்க முடியவில்லை. பிடிக்க போறேன்னு போயாச்சு, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று போய்விட்டான். ஆனால் அன்று ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் என்ன செய்யல, பிடிக்கல. தோல்வி, விரக்தி. இப்போ லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒன்று அகப்படலைன்னு சொன்னோடனே எங்க வந்துட்டாங்க? கரைக்கு வந்துட்டாங்க. இவங்க என்ன செய்யல, கரைக்கு வரல, கடல்ல நிற்கிறான். ஐயோ தோற்று போயிட்டுனே, எப்படி இவங்க முகத்தை பார்க்கறது, எப்படி இந்த குடும்பத்தினுடைய முகத்தை பார்க்கறது? இப்படி கடல்ல நின்று கொண்டிருக்கிறவர்களை தேடி ஆண்டவர் கரையிலே வந்து நிற்கிறார். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படிதான், கடலில் நின்று கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு வெறுமை வந்திருக்கிறது, மீண்டும் ஒரு தோல்வி வந்திருக்கிறது, மீண்டும் ஒரு விரக்தி வந்திருக்கிறது. இனி எப்படி நான் மனிதர்களுடைய முகத்தை பார்ப்பேன், நான் எப்படி கரை சேருவேன், நான் கடலிலே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி கடலிலே அவர்கள் நிற்கிறார்கள். ஆண்டவர் கரையிலே வந்து நிற்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த நாளிலே கர்த்தர் கரையிலே வந்து நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் அகப்படாத சூழ்நிலை, ஒன்றும் பிடிக்க முடியாத சூழ்நிலை, ஒன்றும் செய்ய முடியாத இயலாத ஒரு இரவு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. தோல்வியின் இரவுகளை ஜெயத்தின் பகல்களாய் தேவன் மாற்றுவார். ஒரு இரவு உண்டென்றால் ஒரு விடியற் காலமும் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு இரவாக இருக்கலாம், ஆனால் ஒரு விடியற் காலம் வரப்போகிறது, ஒரு விடியற்காலம் வரப்போகிறது. இயேசு கரையில் வந்து நிற்பார், இயேசு கரையில் வந்து நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டதை திரும்ப எடுக்காதீங்க, விட்டதை திரும்ப எடுக்காதீங்க. அது பின்மாற்றத்தினுடைய அறிகுறி. பின்மாற்றக்காரனாய் இராதே. ஜெபிப்பேன்னு தீர்மானிச்சா ஜெபிங்க, உழைப்பேன்னு தீர்மானிச்சா உழையுங்க, செய்வேன்னு தீர்மானிச்சா செய்யுங்க. அது இன்னைக்கு செய்ய முடியாட்டாங்க நாளைக்கு செய்யுங்க. செய்ய மாட்டேன்னு சொல்லி பின்வாங்கிறாதீங்க, முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கிறாதீங்க, ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லி பின்வாங்கிறாதீங்க, இனி பின்தொடர மாட்டேன்னு சொல்லி பின்வாங்கிறாதீங்க, இனி இயேசு வேண்டாம் உலகம் போதும்னு சொல்லி மீண்டும் விட்டு வந்த பாரம்பரியம், விட்டு வந்த சாபத்தீடானது, விட்டு வந்த எகிப்து, விட்டு வந்த எல்லா சூழ்நிலைகளுக்கு நேராய் நீங்க திரும்பி போயிட்டீங்கன்னா உங்களால் மீண்டு வருவதற்கு வாய்ப்பில்லாம போயிடும். கடல்லே தத்தளிச்சுட்டு நிற்பீங்க. அங்கேயாவது ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னோன்னே கரை ஒதுங்கிட்டீங்க. அங்கேயாவது 2 படகு வெறுமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு படகையும் கொண்டு கரையில் ஓரங்கட்டிட்டு வலைகளை அலசி கொண்டாது இருந்தீர்கள். இங்கே ஒன்றும் செய்ய முடியல, மீண்டும் தோல்வி. நான் ஜெயித்துருவேன், நான் ஜெயித்து காட்டுவேன், நான் பாரு என்ன பண்றேன் பார், என்னை இப்படி பேசினல, நான் எப்படியாவது வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு போயிடுவாங்க. போயிட்டு தோல்வியை சந்திக்கும் போது திரும்ப முகத்தை பார்க்கறது ரொம்ப கடினமான காரியம், ரொம்ப கடினமான காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், பின்மாற்றக்காரனாய் இராதே, பின்மாற்றக்காரனாய் இராதே. பேதுருடைய படகு வெறுமையாய் போனதற்கு காரணம் என்ன? பேதுருடைய பிரயாசம் பலனற்று போக காரணம் என்ன? பேதுரு தோல்வியை சந்தித்ததற்கு காரணம் என்ன? சும்மா போய் கடல்ல நின்னாலே ஒரு மீன் கிடைக்குமே. ஆண்டவர் சொல்றார், நீ போ, தூண்டில போடு, முதலாவது ஒரு மீன் என்ன செய்யும்? அகப்படும். அவ்வளவு கிருபை பெற்றவன் அல்லவா பேதுரு. சும்மா தூண்டில் போட்டானே வெள்ளி பணத்தோடு கூடிய மீன்கள் அகப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு வலைகளை வீசுகிறோம், இந்த பக்கம் வீசுகிறோம், இந்த பக்கம் வீசுகிறோம். சரி, இந்த பக்கமும் ஒன்று போட்டு வைப்போம், சரி முன்னாடி ஒரு வலையை போட்டு வைப்போம், சைடில் போட்டு வைப்போம், சுற்றிலும் வலையை போட்டு வைப்போம். ஏதாவது ஒரு வலையில் ஒரு மீன் அகப்படாதன்னா ஒன்றுமே அகப்படலையே. ஏன்?
காரணம் எங்கேயோ நாம் விட்டதை திரும்ப எடுத்திருக்கிறோம். எங்கேயோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் வேண்டாம் என்று தீர்மானித்தது திரும்பவும் கையில் எடுத்திருக்கிறோம். வேண்டாம் என்று விட்டு வந்ததை திரும்பவும் கையில் எடுத்திருக்கிறோம். பன்றி கழுவின பின் சேற்றிலே புரள்வது போல், நாய் கக்கினதை தின்ன திரும்புகிறது போல எங்கேயோ நம்முடைய வாழ்க்கை பின்தங்கி இருக்கிறது, பின்மாற்றத்துக்கு நேராக போய் இருக்கிறது. அதற்கு அடையாளம்தான் இந்த வெறுமை, அதற்கு அடையாளம்தான் இந்த தோல்வி. இன்னைக்கு இருக்கிற வெறுமைக்கும் தோல்விக்கும் விரக்திக்கும் காரணம் என்ன அப்படின்னா, எங்கேயோ நாம பின்தங்கி இருக்கிறோம். நமக்கு ஒரு விடியற் காலம் உண்டு. அல்லேலூயா. ரெண்டாவது ஒன்று நான் சொன்னேன், பின்மாற்றக்காரனாய் இராதே. ரெண்டாவது, பிறர் இடர காரணமாகாதே. பிறர் இடர காரணமாகாதே. நான் எடுக்கும் முடிவுகள், நான் எடுக்கும் தீர்மானங்கள் இன்னொருவரை கிறிஸ்துவை விட்டு வழிவிலக செய்யக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவன் கழுத்திலே எந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்தில் கொண்டு போய் என்ன செய்யணுமா, போட்டணுமா. இப்போ பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி தன்னை சூழ்ந்திருக்கிற சீஷர்களோடு அவன் சொல்லுகிறான். தித்திமு எனப்பட்ட தோமா இருக்கிறான், கானாவூனாகிய நத்தான்வேல் இருக்கிறான், செபோதேவின் குமாரரும் இருக்கிறார்கள், அவருடைய சீஷர்களில் வேறு 2 பேரும் இருக்கிறார்கள். அப்ப ஏறக்குறைய 6-7 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப ஒருவனுடைய தீர்மானம், ஒருவனுடைய பின்மாற்றம், ஒருவன் ஆண்டவருக்கு எதிராய் செய்யக்கூடிய காரியம் அவனை சூழ்ந்திருக்கிற மனிதர்களையும் இடர பண்ணுகிறது. இப்போ இவர்களிடத்தில் போய் கேட்டால், இந்த நத்தான்வேலிடத்தில் கேட்டால், இந்த செபதேவின் குமாரிடத்தில் கேட்டால், நீ ஏயா மீன் பிடிக்க வந்த, நீயும் தான் என்னை பின்பற்றி வந்தவன் அல்லவா, நீயும் எல்லாம் வேண்டான்னு சொல்லி வந்திய, திரும்ப எதுக்கு நீ அங்கே போன அப்படின்னு கேட்டா, பேதுரு போனா அதனால் நானும் போனேன். பிறர் இடர காரணமாகாதே. பிறர் இடர காரணமாகாதே. அது ரொம்ப கொடிதான காரியமா இருக்கும். பிறருடைய இடறுதலுக்கு நான் காரணமாக இருந்தால், நம்முடைய குடும்பத்துக்கு நாம் இடரலா இருக்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இடரலா இருக்கக்கூடாது, நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் இடரலா இருக்கக்கூடாது. இடரல் உண்டாக்குகிற காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் இன்றைக்கே தேவ சமூகத்தில் அவைகளை போட்டு ஒப்புரவாகி, ஆண்டவரே இந்த காரியத்தை நிமித்தம் யாருக்காவது இடரல் இருந்தால் என்னிடத்தில் இந்த காரியத்தை எடுத்து போடும். பிறர் இடர நான் காரணமாயிருந்தால் என் வாழ்க்கையில் வெறுமை தலை தூக்குகிறது, என் வாழ்க்கையில் தோல்வி தலை தூக்குகிறது. ஏன் வாழ்க்கை விரக்தி அடையுது? வாழவே பிடிக்கல பாஸ்டர், எதுக்கு வாழணும், பேசாம செத்துடலாம், பேசாம செத்துடலாம். வாழ்க்கையில் விரக்தி. என்ன இருந்து என்ன பயன், என்ன கண்டோம், என்ன கேட்டோம், என்ன நடந்துச்சு, ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலையே, ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலையே, ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு நடக்குதே, அப்போ அவங்கள என்ன சொல்றது? ஒரு டாக்டர்கிட்ட மருந்து வாங்குற 10 பேர்ல 9 பேருக்கு சுகம் ஆகுது, ஒரு ஆளுக்கு என்ன செய்யல, சுகம் ஆகலை. அப்போ அந்த டாக்டர் மோசமா இல்லை அந்த மருந்து மோசமா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை, நான் ஏதோ ஒரு காரியத்தில் தவறி இருக்கிறேன், எடுக்க வேண்டிய நேரத்தில் மாத்திரை ஒழுங்காக எடுக்காம இருக்கலாம், இல்லை அந்த மாத்திரை எடுக்கும்போது அதுக்கு தேவையான பத்தியத்தை நான் காத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், உணவு முறைகளை எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ மிஸ் ஆகிருக்குது. 10 பேர்ல 9 பேருக்கு சுகம் ஆகுது, ஒரு ஆளுக்கு சுகம் ஆகலைன்னா தவறு மாத்திரையிலே மருத்துவரிடத்தில் இல்லை, தவறு என்னிடத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் பிரயாசப்பட்டு பலன் வருகிறது, எனக்கு வரல அப்படின்னா என்னிடத்திலே காரியங்களை நான் நிதானிக்க வேண்டும், நான் நிதானிக்க வேண்டும். ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை, சர்ச்சைக்கு வந்து ஒன்றும் நடக்கலை, அது வந்து ஒன்றும் நடக்கலைன்னா பிறர் இடறுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. ஒன்று பின்மாற்றக்காரனாய் இருந்தால் வெறுமைகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்கும், மீண்டும் தோல்விகள் தலை தூக்க ஆரம்பிக்கும், மீண்டும் வாழ்க்கையில் விரக்தி வரும்.
பிறர் இடறுவதற்கு காரணமாயிருந்தாலும் வெறுமைகள் தலை தூக்கும். பேதுருவே, உன்னை நான் ஒரு பாறையா வச்சு அதன் மேல சபையை கட்டி வெளியில இருக்கிற அநேகரை உள்ள கொண்டு வருவதற்கல்லவா நான் உன்னை நியமிச்சேன். இப்போ உள்ள இருக்கிற அநேகர் வெளியே போவதற்கு காரணமாயிருந்தால், பிறர் இடறுவதற்கு காரணமாயிருந்தால், நீ பிரயாசப்பட்டும் பலன் இல்லை, ஒண்ணுமே அகப்படாது. ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, அந்த ராத்திரி முழுவதும் அவர்கள் ஒன்றுமே பிடிக்கலை, ஒன்றுமே பிடிக்கல. பிறர் இடர காரணமாகாதே. மூணாவது பாருங்க, அந்த 4வது வசனத்தை வாசிப்போம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். கொழுப்பு தானே இது? இது எல்டிஎல் கொலஸ்ட்ராலா இல்லை வேற வெசிகுலர் கொலஸ்ட்ராலான்னு தெரியல, ஆனால் கொழுப்பு. இது என்னது? கொழுப்பு. மருத்துவம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். இது என்னது? என்ன உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள், தெரியுமா? எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க? ஒரு 40 வருஷமாக பார்க்குறவங்க கை தூக்குங்க. சரி, ஒரு 30 வருஷமாக, ஒரு 30 வருஷத்துலேருந்து பார்ப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. 42 வருஷத்துலேருந்தே பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு 35 வயசுலேருந்து பார்க்குறவங்க, 35 வருஷமாக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து நான் உங்கள் முன்னாடி நிற்கும்போது எனக்கு சரின்னு பாஸ்டர் தெரியாது அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? கொழுப்பு அடைச்சிட்டு, அது கண்ணில் அடைச்சதோ, அது இண்டஸ்ட்ரைனில் அடைச்சதோ, நெஞ்சில் அடைச்சதோ, கொழுப்பு அடைச்சிட்டு 3.5 ஆண்டு காலம். எத்தனை ஆண்டு காலம்? 3.5 ஆண்டு காலம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் யாரோட? மத்தியானம் லஞ்ச் யாரோட? ராத்திரி டின்னர் யாரோட? ராத்திரி உறங்கினது யாரோட? போனது யாரோட? இவனுக்கு வரி கட்டினது இயேசு, இவனுக்கு சாப்பாடு போட்டது இயேசு. இவனுக்கு மட்டும் இல்லை, இவனுக்கு மாமியாருக்கும் சொங்க கொடுத்தது யார்? இவன் ஒரு நாள் வந்து என்ன மாமிக்கு சொங்க இல்லை, போகிற வழியில் மாமிக்கு வீடு வரைக்கும் என்ன செஞ்சிருவோம், போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஊழியத்துக்கு போகிற பாதையில் பேதுரு வந்து இயேசுவை கையை பிடிச்சி இழுத்து யார்கிட்ட கொண்டு வந்தா? மாமியாருக்கு வீட்டில் கொண்டு வந்து அவள் எழுப்பு. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமும் இயேசு வந்து கரையில் நிற்கிறாரு. சீஷர்கள் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார்கள். இதற்கு பெயர் என்ன? சொல்லுங்க, இதற்கு பெயர் என்ன? குடும்பத்தை ரட்சித்தது அவர், கல்யாணம் பண்ணி வச்சது அவர், பிள்ளையை கொடுத்தது அவர், பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சது அவர், வீட்டை தந்தது அவர், காரை தந்தது அவர், படிப்பை தந்தது அவர், எல்லாம் தந்தது அவர். ஒரு உடுதுணி இல்லாமல் யாரும் இல்லை, உடுதுணி தந்தது அவர், எல்லாம் தந்தது அவர். ஆமென். நீங்கள் போய் உங்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள உங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும். எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்கணும். சார், நம்மளை மனுஷன் கூட பார்க்க மாட்டான் சார். ஆதார் அட்டையில் அதை விட கொடூரமாக இருப்போம், அதை விட கழுத்தை நேராக வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துருப்பான். ஆனால் ஆதாரில் மட்டும் இப்படி கோணி இருக்கும். டவுட்டாகவே பார்ப்பான். ஏர்போர்ட்டில் போய் நின்று ஆதாரை பார்க்குறான், என்னையை பார்க்குறான், ஆதாரை பார்க்குறான், என்னைய கோன் ஹே அப்படின்னு கேட்டான். இது யார்? நான் தான். ஃபோட்டோ வித்தியாசமாக இருக்குது, அட்ரஸ் சேம், அட்ரஸ்ஸு சேம், ஃபோட்டோ வித்தியாசம், சம்பந்தமே இல்லை. இப்படியெல்லாம் இருந்த நம்மளை இன்னைக்கு 4 பேர் பார்க்குற மாதிரி அழகாக வச்சிருக்கிறார். உங்களை தான் சொன்னேன், என்னைய சொல்லலை. என்னையை பற்றி எனக்கு தெரியும், நான் பேசிக்கலே அழகு, பொறாமை. நான் அப்படி தான் பார்ப்பேன். ஒரு காலத்தில் நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, நான் போட்டிருந்த வஸ்திரங்கள், நான் உடுத்திருந்த ஆடைகள், நான் வாழ்ந்த வாழ்க்கை, அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது, இப்படி இருந்த நம்மளை ஆண்டவர் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார், இவ்வளோ உயரத்தில் வச்சிருக்கிறார், இவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார், இவ்வளோ மேன்மைகளை தந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து பக்கத்தில் நின்னா, எங்கேயோ பார்த்த போல இருக்குது, ஒன்று உமக்கு பேரை ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பயலுக்கு யாருக்கு? கொழுப்பு. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னது? கொழுப்பு. நிறைய விசுவாசிகளுக்கு என்னது? கொழுப்பு.
கொழுப்பு கரையக்கு ஆண்டவரத்தில் வழி உண்டு. ஆமென். அவர் கரைக்கணும்னு நினச்சார்னா கரைப்பார். சிலரெல்லாம் கரைச்சிட்டு இருக்கிறார். கொழுப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நார்மலுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென். இப்போ வசனம் சொல்லுது, இயேசு வந்து கரையில் நிற்கிறார். அவரை இயேசு என்று அறியாதிருந்தார்கள். 3.5 ஆண்டு காலம் பின்பற்றினவரை மறந்து போனார்கள். 3.5 ஆண்டு காலம் பின்பற்றினவரை மறந்து போனார்கள். 1, பின்மாற்றக்காரனாய் மாறினார்கள். 2, பிறர் இடறுவதற்கு காரணமாயிருந்தார்கள். 3, பின்பற்றினவரையே மறந்து போனார்கள். இயேசுவா எனக்கு தெரியல அப்படின்னு ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை, இதோ வந்து நிற்கிறார், அவர் இயேசு மாதிரியே இல்லை, அறியாதிருந்தார்கள். எனக்கு ஆண்டவரத்தில் பிடிச்ச என்ன தெரியுமா, இவ்வளவு செஞ்சோம், ஆண்டவர் அவரை விட்டு போகலை. ஆண்டவர் அவரை விட்டு போகலை. ஆண்டவர் இப்போ பார்த்து அவங்கள பார்த்து கேட்குறார், பிள்ளைகளே அப்படின்னு சொல்கிறார். எப்படி? பிள்ளைகளே. இப்போ இந்த பிள்ளைகளேன்னு கூப்பிட்ட சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் சீஷர்களுக்கு தெரியுது, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் என்ன பிள்ளைன்னு சொன்னதே இல்லை இயேசுவை தவிர. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நாம தொல்லைகள், இயேசுவுக்கு மட்டும்தான் பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு எப்படி தொல்லை, இயேசுவுக்கு மட்டும்தான் பிள்ளை. குடும்பத்தில் படித்து முடித்து வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தா நாம் தொல்லை. ஒரு குறிப்பிட்ட வயதில் கல்யாணம் ஆகி வீட்டில் காலி பண்ணலாம், இடத்த காலி பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு யார் தொல்லை. கல்யாணம் ஆகி ஆமேன் ஒழுங்காக வாழலைன்னா வீட்டுக்கு நம்ம யார் சொல்லுங்க? தொல்லை 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 தொல்லை. ஆனால் இயேசுவுக்கு மட்டும்தான் நாம் எப்படி இருந்தாலும் பிள்ளை. இப்போ பிள்ளைகளே அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு சுதாரிச்சிட்டாங்க. ஓஹோ, முன்னாடி நிற்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அதனால தான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த சத்தத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியும். ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியும். இந்த உலகத்தில் நிறைய சத்தம் கேட்குது ஐயா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷம் பலவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் உலக பிரகாரமான சத்தங்கள், இன்னொரு பிரகாரம் பிசாசினுடைய சத்தங்கள், இன்னொரு பக்கம் மனிதருடைய சத்தங்கள், இன்னொரு பக்கம் நமக்கு உள்ளத்திலிருந்தே நிறைய சத்தங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிற. இப்படி எல்லா இடங்களிலிருந்து நிறைய சத்தங்கள் தொனித்து கொண்டிருக்கும் போது அதன் இடையில தான் கர்த்தருடைய சத்தமும் தொனிக்குது. அதற்கு இடையில தான் கர்த்தரும் பேசுகிறார். அந்த சத்தத்தை அறிந்து கொள்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் உங்களுக்கு கிருபை இருந்தா உங்க வெறுமைகளை நிரப்ப அவர் வல்லவர். ஆமென். பிள்ளைகளேன்னு சொன்னவன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓஹோ எங்க முன்னாடி நிற்கிறது எங்களை அழைத்த தெய்வம் இயேசு நிற்கிறாருன்னு சொன்ன உடனேயே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆண்டவர் கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை அறியணும். ஆண்டவருடைய சத்தத்தை அறியணும். இது ஆண்டவருடைய சத்தம்தான் என்பதை யூ ஹாவ் டு ரெக்கக்னைஸ். அதை அங்கீகரிக்கணும், அறிந்து கொள்ளணும். வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் பிள்ளை வந்து வாசல் கதவை தட்டுது அம்மா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சவுண்டு வித்தியாசம் தெரியுமா? தெரியுமா? ஓ என் பிள்ளை தான் வந்திருக்குன்னு சொல்லி ஓடி வந்து கதவை திறப்பீங்களா? ஐயோ திறப்பீங்களா? என்ன முடிவில் நானே 2 மாதம் கழித்து தான் வந்திருக்கிறேன். ஆமென். என்னை கொல்லணும்னு போல உட்காந்துருக்கிறீங்க, நீ என்ன வேணாலும் பேச அப்படின்னு. ஆமென். அப்படிலாம் உட்காந்துருக்காதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ பிள்ளை வந்து கதவை தட்டினா அம்மான்னு கூப்பிட்டா உடனே உங்களுக்கு என்ன தெரியும்? என் பிள்ளை வெளியில் நிற்கிறான், கதவை திறக்கணும். அதே மாதிரி வெளியில் வந்து ஒரு பிச்சை எடுக்கிறவங்க வந்து அம்மான்னு கூப்பிட்றாங்க, உடனே என்ன சொல்லுவீங்க? எனக்கு பயன்தானோ, பயில சத்தம் போல் இருக்குதே அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்? சத்தத்தை அறிந்திருக்கிறீர்கள். சத்தத்தை அறிந்திருக்கிறீர்கள். பிள்ளையின் சத்தம் தெரியும். இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு, எங்கேயோ உலகம் போயிருச்சு. நாம் பேசுகிற மாதிரியே பேச வைக்க முடியும், நாம் பாடுற மாதிரியே பாட வைக்க முடியும். மரித்து போனவர்களுடைய சத்தத்தை எடுத்து அவர்கள் பேசுவது போல பேசுகிற டெக்னாலஜி வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
நான் இல்லாத இடங்களில் என்னை போல ஒரு உருவத்தை அமைத்து என்ன போல பேச வைக்க இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இதன் நடுவில் தான் கர்த்தருடைய சத்தம் கேட்குது. பிரத்யட்சமான தரிசனங்கள் இல்லாத, பிரத்யட்சமான சத்தம் கேட்கப்படாத ஏலியின் காலத்தில் ஒரு மெல்லிய சத்தம் சாமுவேலே சாமுவேலன்னு கேட்குது. ஏலிக்கு பக்கத்தில் படுத்திருக்கிற ஏலிக்கு கேட்கல, உடன்படுத்திருக்கிற சாமுவேலுக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்குதுன்னா, கர்த்தரை சத்தத்தை அறிகிற கிருபை எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவனுடைய வெறுமைகளை மாற்ற தேவன் வல்லவர், அவனுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்ற வல்லவர், அவனுடைய விரக்தியை விருத்திக்கு நேராய் கொண்டு போக ஆண்டவர் வல்லவர். ஆண்டவருடைய சத்தத்தை அறிகிற பாக்கியம். இது கர்த்தர் தான் பேசுகிறார், கர்த்தர் தான் ஆலோசனை கொடுக்கிறார், கர்த்தர் தான் எச்சரிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு எவனோ பேசுறதெல்லாம் கர்த்தர் பேசுகிற சத்தம்னு கேட்குது. சில நேரம் நம்ம மனசுக்குள்ள ஒரு சத்தம் தோணும், அதுவும் கர்த்தர் பேசுகிற சத்தம் கேட்டுட்டு இடறி போகிறார்கள். ஆவியானவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், அவரு சொன்னார், இவரு சொன்னார் அப்படின்னு சொல்லி பலவிதமான சத்தங்களுக்கு செவி கொடுத்து இன்னைக்கு சத்துவத்தை இழந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனம் தேசத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்ற, மெய்யான மெய்ப்பனின் சத்தத்தை அறிகிற இருந்தால் அவனுக்கு தாழ்ச்சி என்பதே இல்லை. அவனை புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். அவன் சத்துருக்களுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிகிற ஆடுகளாய் இருக்கணும். மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிகிற ஆடுகளாய் இருக்கணும். பிள்ளைகளேன்னு சொன்ன உடனே அவங்க அதை ரெகக்னைஸ் பண்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, வலதுபுறமாய் வலையை போடு, வலதுபுறமாய் வலையை போடு. அப்ப ஏற்கனவே ஒரு தடவை நீ வெறுமையா இருந்த போது ஆண்டவர் இந்த வழியா போகாத, இந்த வழியா போன்னு வழி காட்டி இருக்கிறார். ஏற்கனவே வெறுமையா இருந்த நேரம், தோல்வியுற்ற நேரம், ஒன்னும் அகப்படாத நேரம், ஆண்டவர் நீ வலை போடுப்பா, வலதுபுறமா வலைய போடு, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுன்னு சொல்லி ஏற்கனவே எனக்கு ஒரு திசையை ஆண்டவர் காட்டி இருக்கும் போது, இப்பொழுது மீண்டும் நான் வேறு திசை வழியாய் நான் பயணித்தால் வெறுமை வரும். ஏற்கனவே என்ன ஆண்டவர் சந்திக்கலன்னா பிரச்சனை இல்லை, ஏற்கனவே கர்த்தர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தலன்னா பிரச்சனை இல்லை. இங்க வசனம் 21:1 சொல்லுது, மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி? அப்ப ஏற்கனவே ஒரு தடவை என்ன செஞ்சிருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை வெறுமையை மாற்றி இருக்கிறார், ஏற்கனவே ஒரு தடவை தோல்வியை மாற்றி இருக்கிறார், ஏற்கனவே வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை கொடுத்திருக்கிறார். அப்பொழுதும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றான். என் வார்த்தையின்படி வலையை போடு, வலதுபுறமா வலையை போடு, ஆழத்தில் கொண்டு போய் போடு. இதெல்லாம் கற்றுத்தந்து என் வாழ்க்கையில ஒரு நிறைவை தந்த ஆண்டவர், இன்னைக்கு அந்த ஆண்டவரை விட்டுட்டு நான் திரும்பவும் நான் விட்ட திசை நோக்கியே பயணிக்கிறேன். நான் தவறான திசையை தெரிந்து கொண்டு, தவறான வழியை தெரிந்து கொண்டு நான் ஆண்டவர் மேல பழி போடுறேன், மற்றவங்க மேல பழி போடுறேன். நான் தப்பா பஸ் ஏறிட்டு கொலசேகரம் போற பஸ் போர்டை பார்க்காம ஏறிட்டு எனக்கு ஒரு சந்தைக்கு ஒரு டிக்கெட் தாருங்க. நீ 332 தான் பார்த்தியே தவிர அது கொலசேகரமா குலைச்சலான்னு என்ன செய்யல, பார்க்கல. 332 குலைச்சலுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. ஏறி உட்கார்ந்து எனக்கு ஒரு மண்டே மார்க்கெட் டிக்கெட் தாங்கன்னு சொன்னா யாருடைய தப்பு? யாருடைய தப்பு? என்னுடைய தப்பு. வண்டி எங்க போகுது? கொலசேகரத்துக்கு போகுது, கொலசேகரத்துக்கு போகுது. நான் பயணிக்கிறேன், பஞ்சாப்லேருந்து வர்றேன், அப்படியே கார் ஓட்டிகிட்டே வர்றேன். கார் ஓட்டிகிட்டே நான் வந்து மான்சாவுக்கு வரணும். ஒரு இடம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும். காரில் வரும்போது இடது பக்கம் ஒரு ரோடு கட் பண்ணணும். அந்த ரோடை கட் பண்ணாமல் கொஞ்சம் தாண்டி இதில் எங்கே ரோடு இருக்க போகுதுன்னா அடுத்த ஒரு ரோடு இருந்தால் அந்த ரோட்டு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணால் சுற்றி 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 ஒரே இடத்துல வந்து நிற்கிது, ரயில்வே கேட்டுக்கு முன்னாடியே வந்து நிற்கிது. எங்களை கூப்பிட்ட பாஸ்டர் வந்து, பாஸ்டர் இன்னும் வரலையா, எங்கள் மீட்டிங் நடந்துச்சு, இங்கே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா உடனே மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் ரெடியாக இருக்குது, எங்கே இருக்கிறீங்க? நாங்கள் வந்துட்டோம், ஏற்கனவே வந்துட்டோம், ஆனால் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிறோம். இப்போது நான் யாரையும் காரணம் சொல்ல முடியாது, வழியை குற்றப்படுத்த முடியாது, வாகனம் ஓட்டுறவங்களை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு வழியை நான் என்ன செஞ்சுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். 10 மீட்டர்னு போட்டிருந்துச்சு, அந்த 10 மீட்டர் நான் அங்கே தானே இருக்குன்னு சொல்லி நானா அந்த வழியை தெரிந்தெடுத்தேன். இது மண் ரோடு, அது தாண்டினா தார் ரோடு வரும்னு எனக்கு தெரியல. நான் அந்த ஊருக்கு புதிது, அந்த பட்டணத்துக்கு புதிது,
அந்த வழியாக இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பயணப்பட்டது கிடையாது, கார் ஓட்டினது கிடையாது. அப்போ நான் தான் கரெக்டாக போயிருக்கணும். போயிட்டு நான் கூகுள் மேப்பை திட்டுறேன். இதுவளை நம்பி உங்கேயும் போகவே முடியாது. நான் தவறான திசையை தெரிந்து கொண்டு, நான் தவறான பாதையை தெரிந்து கொண்டு, நான் தவறான வாழ்க்கையை தெரிந்து கொண்டு, நான் தவறான எல்லா காரியங்களையும் தெரிந்து கொண்டு, என் பிள்ளைகளுக்காக நான் தவறான ஒரு காரியத்தை வழிவகுத்து கொண்டு, இப்பொழுது நான் தவறான திசையில் போனது நிமித்தம் வெறுமை, தோல்வி, விரக்தி எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறேன், என் திசை சரியில்லை, என் வழி சரியில்லை, நான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் லூக்கா 5 அதிகாரத்திலேயே, பேதுருவே நீ வெறுமை அணிக்கும் போது வலதுபுறமா வலைய வீசுன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே ஆண்டவர் ஒரு வழியை காட்டியிருக்கும் போது, ஏற்கனவே ஆண்டவர் உன் எதிர்காலத்துக்கான பாதையை காட்டியிருக்கும் போது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீ வழியை மாத்தினா வெறுமையும் தோல்வியும் விரக்தியும் தான் வரும். தோல்வி விரக்தியும் தான் வரும். ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தலைன்னா பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வெளிப்பாடு பெற்றவங்க இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொன்னேன், நம்ம ஏற்கனவே பெரிய வெளிப்பாடெல்லாம் பெற்றவங்க. ஆமே, சும்மா தூங்கிட்டு இருக்காதீங்க. நான் காலையில் 6 மணிக்கு வந்து சேர்ந்தேன், 7 மணிக்கு மிஷன் ஹாஸ்பிட்டலில் மீட்டிங் போனேன், 9 மணிக்கு மீட்டிங்கை முடிச்சு நேராக நான் இங்கே வந்தேன். ஆமே, நான் இருக்கிற ஒரு 50% உற்சாகத்திலேயாவது நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். காலையில் ஒரு குழல் புட்டை இறக்கிட்டு வந்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தவறான திசையை தெரிந்தது நான் இப்போ வலை சரியில்லைன்னு சொல்கிறேன், படகு சரியில்லைன்னு சொல்கிறேன், சபை சரியில்லைன்னு சொல்கிறேன், பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்கிறேன், வசனம் சரியில்லைன்னு சொல்கிறேன், கர்த்தர் சரியில்லைன்னு சொல்கிறேன், ஆண்டவரே சரியில்லைன்னு சொல்கிறேன். போன வாரத்தில் ஒரு வாலிப மகளை சந்தித்தேன். அவள் சொல்கிறா, எல்லாரும் இப்படி தான், அதனால நான் இனி ஆர்சிக்கு போகலான் இருக்கேன். நான் சொன்னேன், ஆர்சிக்கு போகாத, 45 சிக்கு போ. அதுதான் எங்கே கொண்டு சேர்க்க உன்ன. ஆமாம், அதுதான் உன்ன குமார கோயிலில் கொண்டு சேர்க்கணும். ஆர்சிக்கு போகாது. நான் திசையை தவறாய் தெரிந்து கொண்டு, நான் வழியை தெரிந்து கொண்டு, நான் எல்லாம் செஞ்சுட்டு, எனக்கு விரும்பினது என் மாம்சம், என் சரீரம், என் ஆசை, என் சித்தம் எல்லாம் பண்ணிட்டு, பேதுருட்ட ஆண்டவரா மீன் பிடிக்க போக சொன்னார். பேதுருவை நம்பி இந்த 4-5 பேர் போனது ஆண்டவராக சொன்னார். அவனும் போயிட்டான், நீங்களும் போங்கடான்னு சொன்னார். இல்லை, எல்லாத்தையும் விட்டு வந்தவன் திரும்பவும் அதே படகு, அதே வலை, அதே காரியத்துக்கு நேராக போகிறான். சொல்லிட்டு சொல்கிறான், ஒன்றுமே இல்லை, ஒன்றும் அகப்படலை. ஆண்டவர் சொல்கிறார், வலதுபுறமாய் வலையை போடுங்க, திசையை மாற்றுப்பா, வழியை மாற்று. நான் ஏற்கனவே உனக்கு வழி காட்டியிருக்கிறேன். நான் உன் மேலே கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். இதெல்லாம் காட்டுவேன் இல்லை, காட்டி இருக்கிறார் ஏற்கனவே காட்டி, ஏற்கனவே நம்ம வெறுமை நிரம்பி, ஏற்கனவே நம்ம படகு மீன்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு, ஏற்கனவே நம்முடைய தோல்வி ஜெயமாய் மாறி, ஏற்கனவே நம்முடைய விரக்தி எல்லாத்தையும் மாற்றி 3.5 ஆண்டு காலம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு. இப்போ இடையில ஏதோ ஒரு தொய்வு, அந்த தொய்வில் நாம் அப்படியே ஆண்டவருக்காக நிற்க முடியாமல் அப்படியே பின்வாங்கி போனது நிமித்தம் இப்போ மீண்டும் வெறுமை, மீண்டும் தோல்வி, மீண்டும் விரக்தி. பின்பற்றினவரை மறந்து போகாத, பின்பற்றினவரை மறந்து போகாத, பின்பற்றினவரை மறந்து போகாத. இப்போ ஆண்டவர் சொல்ற, வலதுபுறமாய் வலையை போடு, அப்பொழுது உங்களுக்கு ஆகப்படும். ஆமே, 11வது மாதம் உங்களுக்கு ஆகப்படும். அல்லேலூயா. வரக்கூடிய புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அகப்பட வைப்பார். கைகளை விட்டு நழுவி போகிற, வழுவி போகிற காரியங்கள் எல்லாம் உங்கள் கையில் அகப்பட போகிறது. அல்லேலூயா. அகப்படும் காலங்கள். வசனம் சொல்லுகிற, திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இப்போ 7வது வசனம், ஆதலால் இயேசு கண்பாய்ந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவன் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடினால்
இப்போ ஒன்று பின்மாற்றக்காரனாக போயிட்டான், பிறர் இடறுவதற்கு காரணமாக போயிட்டான், 3 பின்பற்றினவரை மறந்து போனான், 4 தேவன் கொடுத்த வஸ்திரத்தையும் இழந்து போயிட்டான். இப்போ லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தா அதே போல இயேசுவை பார்த்த உடனே இயேசுனுடைய பாதத்தில் விழுவான். எங்க விழுவான்? இயேசுனுடைய பாதத்தில் விழுவான். இப்போ இங்க இயேசுவை பார்த்த உடனே இயேசுக்கு பாதத்தில் விழல, எங்க விழுறான்? எங்க விழுறான்? கடல்ல விழுறான். மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். அங்க ஒரு அற்புதம் நடந்த உடனே, திரளான் மீன்கள் வந்த உடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து தன்னை அர்ப்பணித்தவன் இங்கே ஆண்டவர் அற்புதம் செய்த பிறகு தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி, கில்ட்டு வாழ்க்கையில், ஐயோ இப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டுட்டோமே, இப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டோமே, இப்படிப்பட்ட சபையை விட்டு போயிட்டோமே, இப்படிப்பட்ட மேய்ப்பனை விட்டு போயிட்டோமே, இப்படிப்பட்ட ஐக்கியத்தை விட்டு போயிட்டோமே, இப்படிப்பட்ட குடும்பத்தை விட்டு போயிட்டோமே, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு போயிட்டோமே, இப்படிப்பட்ட உறவுகளை விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் வருது பாருங்க. அந்த குற்றம், அந்த மனசாட்சியில் குத்தப்பட்ட உடனேயே அவனால் ஆண்டவருக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண முடியல. எங்கே கீழே விழுறான்? கடலுக்குள்ள விழுறான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் எங்கே விழுந்தான்? அவர் பாதத்தில் விழுந்தவன் இப்போ கடலுக்குள்ள குதிக்கிறான். கடலுக்குள்ள குதிக்கிறான். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். ஒருத்த மேலே தேவ திட்டம் இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தின் மேலே தேவ தரிசனம் இருந்துச்சுன்னா, எந்த ஆழங்களுக்குள்ள, எந்த ஆமேன் வழி தவறி எந்த உச்சத்துக்கு நீங்கள் போனாலும் கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு வந்து அவர் சித்தத்தில் வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஆமென். ஆண்டவர் நம்மளை விடாதவர், நம்மளை கைவிடாதவர். ஹல்லேலூயா. எந்த தூரத்துக்கு நம்ம போனாலும் இழுத்து கொண்டு வருவார். ஆமென். குதிச்சான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது ஏற்கனவே ஒரு நன்மை அவர்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நீ கடல்ல இருந்து இன்னைக்கு கரைக்கு வந்துட்டீன்னா, மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா, மீண்டும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்துட்டா, மீண்டும் ஆண்டவருடைய காட்டின திசைக்கு வந்துட்டோன்னா, மீண்டும் கரையில் வந்துட்டோன்னா, ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கி தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவங்க வந்து பார்த்தபோது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். நான் பிரயாசப்பட்டு எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வெறுமையாக இருக்கிறேன், நான் விரக்தியில் இருக்கிறேன், என் தோல்வியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து ஏற்கனவே எனக்காக ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் இப்படி நம்புகிறேன், உங்களுக்காக ஆண்டவர் ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது கடலில் இருக்கிறது வரைக்கும் தெரியாது, கரைக்கு வந்தால் தான் தெரியும். கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறது வரைக்கும் தெரியாது, கடலில் வேறு திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது வரைக்கும் தெரியாது. கரையிலே நிற்கிறவருடைய சமூகத்திலே, கரையிலே நீ வரும்போது ஏற்கனவே உனக்காக சில மீன்கள் ஆயத்தமாய் இருக்கிறதையும் சில அப்பங்கள் ஆயத்தமாய் இருக்கிறதையும் ஆண்டவரின் கண்களுக்கு காண்பித்து கொடுப்பார். ஆமென். அவருக்கு 5 அப்பம் 2 மீன் இருந்தாலே போதும். ஒரு பெரிய பெருக்கத்துக்கு நேராய் நடத்துகிறவர். இந்த காலை நேரம் தீர்க்கமாய் இந்த வார்த்தை சபைக்கு சொல்லுகிறேன். நீ கடலில் இருந்து கரைக்கு வா. கரைக்கு வந்துட்டீன்னா உனக்காக, உன் குடும்பத்துக்காக தேவன் ஒரு நலமானதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நவம்பரில் அதை காண்பாய். ஆமென். நவம்பர் மாதம் நலமானதை காண்கிற மாதம். ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சிலது கரையிலே இருக்கிறது. நாம் கரையிலே இருந்து விடாதபடி கடலிலே நின்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ வா, கரைக்கு வா, கரைக்கு வா. நீ கடலை விட்டு தானே வந்த, நீ படகை விட்டுத்தானே வந்த, வலையை விட்டுத்தானே வந்த, நீ கரைக்கு வந்தா, நீ மீண்டும் கரைக்கு வா, மீண்டும் கரையேறி வா. எங்கே விழுந்து கிடக்கிறியோ, எங்கே அமிழ்ந்து கொண்டிருக்கிறியோ அங்கிருந்து எழும்பி மீண்டும் கரைக்கு வா. உனக்காக நான் சிலதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் சிலதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அவைகள் உனக்கு அகப்பட போகிறது. அவைகள் உனக்கு
அகப்பட போகிறது. அப்போ பின்மாற்றக்காரனாய் இராதே, பிறர் இடர காரணமாகாதே, பின்பற்றினவரை மறந்து போகாதே, மறந்து போகாதே. இந்த 3 நம்ம வாழ்க்கையில் இருந்தால் வெறுமை வரும், தோல்வி வரும், விரக்தி வரும். நம்மளால் கரை சேரவே முடியாது. கடல்லையே நிற்போம், கடல்லையே நிற்போம். வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க, வெளியில் வேலை செய்வாங்க, தோல்வி விட்டுருவாங்க, கையில் ஒன்றுமே இருக்காது. அவங்க மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி போய் வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கேயே இருந்துடலாம், இங்கேயே இருந்துடலாம். நான் பார்த்துருக்குறேன் அப்படி நிறைய பேரை. ஐயா வீட்டுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? அது 12 வருஷம் ஆகுது சார். அது நீ போய் எதுக்கு வீட்டுக்கு போய், வயசாகிடுச்சு, இங்கே கிடைக்கிற சம்பளத்தை அப்படியே அனுப்பிட்டு பிள்ளை குட்டிகளா அது நல்லா இருக்கட்டும். ஆண்டவர் சொல்கிற, கடலிலே நிற்பதற்கல்ல, கரை ஏறுவதற்கு. கரையில் நீ வரணும். ஆமென். பாருங்களேன், லூக்கா 5 அவர் கரையிலேருந்து கடலுக்கு போனார். கரையிலேருந்து அவர் என்ன செஞ்சார்? கடலுக்கு போனார். இவர் கரையிலேருந்து கடலுக்கு போகவே கரையிலே நின்றார். உங்களை அழைக்கிறதுக்கு அவர் எந்த தூரத்துக்கும் இறங்கி வருவார். அழைப்பை பெற்ற பிறகு நீங்கள் பின்மாறி போனீங்கன்னா கரையில் நிற்பார். நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வரணும். வெள்ளிக்காசு காணணுன்னா தேடுவார், ஒரு ஆடு காணணுன்னா தேடுவார், ஒரு ஆளை காணணுன்னா தேட மாட்டார். ஆள் தான் வரணும். அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 சம்பவம் இருக்குது. ஒரு மந்தையில் இருந்த ஒரு ஆடு, காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு, தகப்பன் வீட்டை விட்டு போன ஒரு இளைய குமாரன். ஆடை காணலன்னு தேடினார், வெள்ளிக்காசை காணலன்னு தேடினா. ஆனால் இளைய குமாரனை அவர் தேடவே இல்லை, வாசலில் உட்காந்துருந்தார். ஏன்னா இந்த ஆட்டுக்கு உயிர் இருக்கிறது, உணர்வு இல்லை. உயிர் இருக்கிறது, உணர்வு இல்லை. இந்த வெள்ளிக்காசுக்கு உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை. இந்த ஆளுக்கு உயிரும் இருக்கிறது, உணர்வும் இருக்கிறது. அப்போது இதுதான் வரணும், இதுதான். இந்த ஆடுக்கு உயிர் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? உணர்வு இல்லை. அதுக்கு சொல்ல தெரியல, மேய்ப்பனே நான் இப்படி ஒரு முள்ளில் சிக்கிட்டேன், இப்படி ஒரு சத்தம் கேட்டு நான் வந்துட்டேன், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அதற்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. உயிர் இருக்குது, அது எங்கேயோ போய் முள்ளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்டை தேடி போய் ஆகணும். இன்னொன்று, உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை, காணாமல் போயிடுச்சு. இப்போ உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை. அப்போ நாம தான் போய் ஆகணும், தேடி ஆகணும், கண்டுபிடிக்கணும். இன்னொன்றுக்கு உயிரும் இருக்குது, உணர்வும் இருக்குது. அப்போது அதுதான் என்ன செய்யணும்? திரும்பி வரணும். அன்னைக்கு நான் உன்னை பார்க்கும்போது வெறுமையாக இருந்த, நான் கடலில் இறங்கி உன் கூட கடலுக்குள்ளே வந்தேன். இப்போது நான் யாருன்னு உனக்கு தெரியும், உன் மேலே இருக்கிற அழைப்பு என்னன்னு தெரியும், உன்னை எதுக்காக அழைச்சேன்னு தெரியும், எல்லாம் உனக்கு தெரிஞ்சு திரும்பவும் நீ பின்மாறி திரும்பவும் கடலுக்குள்ளே போனால் நான் கடலுக்குள்ளே வர மாட்டேன், கரையில் தான் நிற்பேன். நீ தான் என்ன செய்யணும்? கரைக்கு வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாம் தான் கரைக்கு வந்தாகணும். ஆண்டவர்லாம் கடலில் இறங்குற மாதிரிலாம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு தான் அறிவு இல்லைன்னு நான் இப்படி செஞ்சேன்னா நீ எனக்கு காலு கையை முறிச்சாவது வீட்டில் போட்டிருக்கப்படாதா? சில பிள்ளைங்க சொல்கிறத கேட்டிருக்கிறேன். நான் தான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன்னா, நான் தான் தெரியாமல் போயிட்டேன்னா நீயாவது எனக்கு கால் கையாவது முறிச்சாவது வீட்டில் முறிச்சா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ராத்திரியோட ராத்திரியா பாயாசத்தில் விஷத்தை கலந்து குத்துருவாங்க. போய் சேருன்னு. தாயை கொலை செய்த மகன், தகப்பனை கொலை செய்த பிள்ளைகள். ஆண்டவர் கடலுக்கு வரமாட்டார், ஆண்டவர் கரையில் தான் நிற்பார். கரையில் நிற்கிறார். அக்டோபர் மாதம் 31 கரையில் நிற்கிறார். நீங்கள் எல்லாம் கடலில் நின்று தத்தளிச்சிட்ருக்கிறீங்க, ஒன்றுமே பிடிக்கல. 10 மாதமாக என்ன பிடிச்சிங்க சொல்லுங்கள்? 10 மாதமாக என்ன பிடிச்சிங்க? ஏதாவது பிடிச்சிங்களா? ஏதாவது அகப்பட்டுச்சா? ஏதாவது பலன் இருக்குதா? வெறுமை, விரக்தி, தோல்வி. ஆனால் ஒன்று நிச்சயம், ஒரு இரவுக்கு பதிலாக ஒரு விடியற்காலம் வரப்போகிறது. உங்கள் இரவுக்கு பதிலாக ஒரு விடியற்காலம் வரப்போகிறது. உங்கள் இரவு எவ்வளவு கொடுமையானதாக இருக்கட்டும், அது கடந்து போன இரவு. ஆனால் ஒரு விடியற்காலம் வந்தபோது
இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையில் நின்றார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், சிலருக்காக ஆண்டவர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். சில குடும்பங்களுக்காக ஆண்டவர் கரையில் நின்று கொண்டிருக்கிறார். நீ நடுக்கடலில் நின்று கொண்டு அங்கும் போக முடியாமல் இங்கும் போக முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற ஓம் படகு ஆண்டவர் கண்ணோக்கி கரையில் நின்று கொண்டிருக்கிறார். நீ கரைக்கு வந்தால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சில நன்மைகளை கற்றுத் தருவார். ஆமென். நலமானதை தர்றது வேற, அது அடுத்த கட்டம். ஏற்கனவே ஒன்று ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் இன்னைக்கு சபைக்கு ஒரு அறைகோல் விடுக்கிறார். கரைக்கு வாருங்கள். எங்கே வாருங்கள்? கரைக்கு வாருங்கள். கடலில் நிற்காதீங்க. ஒரு குற்ற உணர்வோடு, ஒரு கில்ட்டோடு நிற்காதீங்க. நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவேன்? எப்படி அவரை விட்டு வந்தவன் இல்லையா? அவர் படகு தொடாதன்னு சொன்னால் நான் தொட்டனே, வலையை எடுக்காதன்னு சொன்னால் நான் எடுத்தனே. இப்போ எடுத்து நான் சக்ஸஸ் ஆகிருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஆண்டவரை விட்டு போய் நல்லா ஆகிட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. சபையை விட்டு போய் நீங்கள் நல்லா ஆகிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த சபைக்கு நீ வரமாட்டேன், இந்த சபைக்கு நீ வரமாட்டேன், இந்த மேய்ப்பனுக்கிட்ட இருக்க மாட்டேன், இந்த விசுவாசி வர்ற சபைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு அக்கா நீ போய் ஒரு இடத்துல போய் நல்லா ஆகிட்டீங்கன்னா ஒரு கவலையுமே இல்லை, பெரிய சந்தோஷம். நம்ம 2 பேரும் பரலோகத்தில் மீட் பண்ணிக்கலாம். எப்படி? எங்கே மீட் பண்ணிக்கலாம்? பரலோகத்தில் மீட் பண்ணிக்கலாம். வரும்போது ரொம்ப சந்தோஷம். ஓ பரவாயில்ல, நல்லா இருக்கிறாங்க அந்த அண்ணன், நல்லா இருக்கிறாங்க அந்த ஐயா, நல்லா இருக்கிறாங்க அந்த குடும்பம். இப்போதான் இங்கே விட்டு போயிட்டா நல்லா இல்லையே, கடலில் தத்தளிச்சு நிற்கிறோம். இப்போ ஒரு குற்ற உணர்வோடு நிற்கிறோம். பெருசாக நான் வலையை எடுத்துகிட்டு வந்துட்டேன், பெருசாக என்னை நம்பி 5 பேர் வந்துட்டானுங்க மீன் பிடிக்க போகிறோன்னு. இப்போ ஒன்றுமே பிடிக்கல. நான் இப்படி அந்த கற்பனை பண்ணி பார்க்குறேன். வலையை போடணும்னு எடுத்திருப்பான், போட்டிருக்க மாட்டான். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒன்றும் பிடிக்கவில்லை, ஒன்றுமே செய்யலை. வந்துட்டோம், போயிட்டோம், வேணான்னு வந்துட்டோம், ஆண்டவர் வேணான்னு வந்துட்டோம், ஐக்கியம் வேணான்னு வந்துட்டோம், எல்லாம் வந்துட்டோம். இப்போ எப்படி திரும்ப போகிறது? எதுவுமே வெட்கப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். மறுதலித்தவனையும் என்ன செஞ்சார்? தேடி வந்து அவனுக்கான வாழ்க்கையை தந்தார்னா உங்களுக்கும் எனக்கு தர வல்லவர். இந்த காலை நேரத்தில் பின்மாற்றக்காரனாயிராதீங்க. எங்கே இருந்தோம் ஒரு காரியத்தை விட்டுட்டிங்கன்னா திரும்ப அதை எடுக்காதீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டோம், திரும்ப அதை எடுக்காதீங்க. ஒரு பாவத்தை விட்டுட்டோமா, ஒரு காரியத்தை விட்டு, பாரம்பரியத்தை விட்டுட்டோமா, எதை விட்டுட்டோம்? அதை விட்டது தான். எக்காரணம் கொண்டும் அந்த பக்கம் திரும்பி பார்க்காதீங்க. ஊர் நமக்கு சோறு போடாது, உறவுகள் நமக்கு சோறு போடாது. ஆண்டவர் தான் நமக்கு சோறு போடணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை என்ன பார்ப்பான் பாஸ்டர்? எந்த பிள்ளையும் யாரையும் பார்க்காது. கர்த்தர் தான் நம்மளை பார்க்கணும். கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யணும்? பார்க்கணும். கடைசி வரைக்கும் முதிர் வயதானாலும் கைவிடாதவரே அவர் தான். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை அவர் தான். அப்போ அவருக்காக நான் விட்டேன் அப்படின்னா அவருக்காக நான் அதை திரும்ப எடுக்கவே மாட்டேங்கிற உறுதியிலிருந்து பாருங்க, அவர் உங்களுக்காக சிலதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிறர் இடறுவதற்கு காரணமாயிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் பிறர் இடறுவதற்கு காரணமாயிடக்கூடாது. 3வது, பின்பற்றினவரை மறந்து போகவே கூடாது. நான் அவரை அறியேன் என்று சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். பின்பற்றி வந்தான். என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். என்னை பின்பற்றி வா, மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன்னு சொன்னான். பின்பற்றினவரை மறந்து போனான் பேதுரு. ஆனாலும் அவரை பின்தொடர்ந்து வந்து மீண்டும் ஆடுகளை மேய்ப்பதற்கான கிருபைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவன் மேலே ஒரு திருச்சபையை கட்டி எழுப்பி அவனுக்கான நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் வெறுமை மாறுகிற சமயம் இரவு ஒரு விடியற் காலமாய் மாறும். இந்த இரவு ஒரு விடியற் காலமாய் மாறும். உங்களுக்கு ஒரு விடியற் காலம் உண்டு. எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு விடியற் காலம் உண்டு. ஜெபிக்க போகிறோம். முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். மற்றவர்கள் எழுந்து நின்று கொள்ளலாம். ஒரு இரவு தோல்வியின் இரவாக இருந்தது பேதுருவுக்கு. ஒரு இரவு வெறுமையின் இரவாக இருந்தது பேதுருவுக்கு. ஒரு இரவு விரக்தியின் இரவாக இருந்தது பேதுருவுக்கு. ஆனால் ஒரு விடியற்காலம் வந்தபோது, ஒரு விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இந்த அக்டோபர் 31 முடிஞ்சு
நவம்பர் 1 பிறக்கும்போது, ஒரு விடியற் காலமாகும்போது கர்த்தர் உங்களுக்காக கரையில் நிற்பார். நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த கரைக்கு வந்துடுங்க. எந்த ஆழத்துக்கு போயிருந்தாலும் கரைக்கு வந்துடுங்க. எந்த குற்ற உணர்வோட மனஸ்தாபங்களோடு ஆண்டவரை விட்டு தூரமாக நின்னாலும், ஆமென், கர்த்தர் சொல்கிற 11ஆவது மாதம் நீ என் அருகில் வந்துரு, என் பக்கத்தில் வந்துரு. என் பாதத்தில் விழுந்தவன் நீயே இப்போ கடலில் குதிக்கிற. என் பாதம் அவ்வளவு வேண்டாம் வெறுப்பா மாறிடுச்சா? அன்னைக்கு இதே அற்புதத்தை செஞ்ச உடனேயே நீ என் பாதத்தில் விழுந்த. இந்த வெறுமையை மாற்றின உடனே நீ என் பாதத்தில் விழுந்த, சரண்டர் ஆயின. ஆண்டவரே நீர் போதும்னு சொன்ன. இப்போ அதே போல் வெறுமையை மாத்துறேன், அதே போல் திரளான மீன்களை பிடிக்கிற. ஆனால் என் பாதத்தை மறந்து கடலில் குதிக்கிற அளவுக்கு நீ போயிட்ட. காரணம் என்ன தெரியுமா? உன்னை தெரியாமலே உன் வஸ்திரத்தை எங்கேயோ பறி கொடுத்துருக்கிற பேதுருவே, சகோதரனே, சகோதரியே, எங்கேயோ நம்முடைய வஸ்திரத்தை சத்துரு உரிந்து போட்டிருக்கிறான். எங்கேயோ ஆண்டவரை விட்டு வழி விலகிட்டோம். ஏதோ ஒரு வஞ்சிக்கிற ஆவிக்கு நாம் இடம் கொடுத்துட்டோம். ஏதோ ஒரு மனதின் சத்தத்துக்கு நாம் இடம் கொடுத்துட்டோம். எங்கேயோ மிஸ் ஆயிட்டோம், எங்கேயோ மிஸ் ஆயிட்டோம், எங்கேயோ விட்டுட்டோம், எங்கேயோ விட்டுட்டோம். எல்லாத்தையும் விட்டோம். விட்டதை எல்லாம் திரும்ப எடுத்து வச்சிருக்கிறோம். கோபத்தை விட்டோம், வெறுப்பை விட்டோம், கசப்பை விட்டோம், காய்மகாரங்களை விட்டோம், பெருமைகளை விட்டோம், பொறாமைகளை விட்டோம், எரிச்சலை விட்டோம். ஆமென். அந்த சமாரியா ஸ்திரீ தன் குடத்தை விட்டு அவரை பிரசித்தம் பண்ண போனாள். திரும்ப அவ விட்ட குடத்தை அவ எடுக்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்தான். அதன் பிறகு அவன் லோத்தை கிட்ட வரவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த நேரம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த நேரம், ஆண்டவருக்கு ஏதோ ஒரு அற்புதம் செய்யணும், விடுதலை தரணும்னு சொல்லி, ஆண்டவரை நான் இதை விட்டுடுறேன், நான் இதை இனி திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி விட்ட அநேக காரியங்களை திரும்ப எடுத்து தலைக்கு மேலே வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோமே. ஹல்லேலூயா. நீ இப்போ திரும்பி போயிட்ட, பின்மாற்றக்காரனா மாறிட்ட. என்னைக்கு நீ பின்மாற்றக்காரனாய் பின்தங்கி போனியோ, அன்னைக்கு மீண்டும் வெறுமைகள், மீண்டும் ஒரு தோல்வி, மீண்டும் ஒரு விரக்தி வாழ்க்கையில் வருது. இது போல தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த, இது போல தானே 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த, இது போல தானே ஆண்டவர் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்த. இப்படி இருந்த உன்னை இவ்வளவு பெருக பண்ணினாரே, நிறைவுக்கு நேராக நடத்தினாரே. இப்போ ஏன் இந்த இடைப்பட்ட இடைவெளியில் உங்களுக்கு என்ன ஆயிற்று? பேதுருவே, உங்களுக்கு என்ன ஆச்சு? பேதுருவே, யோவானே, நீ தேவனை நேசிக்கிற சீசன் தானே, அன்பா இருந்த சீசன் தானே, நீயும் பேதுரு போயிட்டான்னு சொல்லி பேதுரு கூட போயிட்டியே, நீயும் போயிட்டியே. இந்த மார்ச் இந்த அக்டோபர் மாதம் இந்த 31ஆம் தேதி கர்த்தர் சிலரோடு கூட பேசுகிறார். நேற்று இரவு முழுவதும் நான் வாகனத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆவியானவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து, கடலில் இருக்கிறவங்களை கரையில் வர சொல்லு. என் பிள்ளைங்களுக்காக நான் கரையில் ஆயத்தமாக இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக கரையில் சிலதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்க நிற்க வேண்டாம்னு சொல்லு, கடலில் தத்தளிக்க வேண்டாம்னு சொல்லு, குற்ற உணர்வில் அங்கே நிற்க வேண்டாம்னு சொல்லு, அவங்கள வர சொல்லு, அவங்கள கரையில் வர சொல்லு. அவங்க தான் வந்தாகணும். நான் கடலில் போக மாட்டேன், எனக்கு கடலில் போக தெரியாமல்லாம் இல்லை. நடு ஜாமத்தில் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது கடலில் வந்த நான் இப்போ ஏன் கடலில் வராமல் கரையில் நின்று கொண்டிருக்கேன்னா, சில பின்மாற்றங்களை விட்டு தேவன் மீண்டும் தேவன் பட்சத்திலே வரும்படி சபையை அழைக்க
அழைக்கிறார். ஆமென். மீண்டும் அவர் பாதத்தில் வா, மீண்டும் அவர் பாதத்தில் வந்து விழு, மீண்டும் குடும்பமாய் அவருடைய பாதத்தில் வந்து அர்ப்பணிக்க ஆவியானவர் சிலரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், சிலரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். விட்டதை சிலதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார், சிலதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார் ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வந்து என்னை கடல்ல இருந்து கரை தூக்கி இடோன்னு நீ சொல்ற, அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. நீ அதை அவரை அறியாத காலத்தில், அழைப்பை பெற்றுக்கொள்ளாத காலத்தில், ஆமீன், அவர் வந்தார், உன்னை தேடி கடலுக்கே வந்தார், கடல்ல இருந்து உன்னை தூக்கி எடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ நீ தான் கரைக்கு வரணும், நீ தான் கரைக்கு வரணும். ஏன்னா இயேசுன்னு யாருன்னு ஒன்று தெரியும். ஆமே, நீ தான் கரைக்கு வந்தாகணும். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கரையில் வந்துருங்கம்மா, கரையில் வந்துருங்க. அண்ணா கரைக்கு வந்துடுய்யா, அக்கா கரைக்கு வந்துடுய்யா. உன் மேலே அக்கறையோட ஆண்டவர் பேசுகிறார். கரைக்கு வந்துரு. நீ ஏன் கடலில் வெறுமையாக நிற்கணும்? பிரயாசப்பட்டு ஒன்றும் பலன் இல்லைன்னா ஏன் அந்த கடலில் நிற்கணும்? கரைக்கு வந்துரு. உனக்காக இங்கே கர்த்தர் நீ பிரயாசப்படாமலே சிலதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், சிலதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் சிலருக்காக கரையிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கண்கள் காண போகிறது. அது ஏற்கனவே உனக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டவைகள். அது வேற யாருக்கு கொடுக்க மாட்டார். நீ வருகிறது வரைக்கும் அவர் காத்திருப்பார், நீ வருகிறது வரைக்கும் அவர் காத்திருப்பார், நீ வருகிறது வரைக்கும் காத்திருப்பார். அவருக்கு வேற ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு வேற ஆட்கள் உண்டு. அவர் நினைச்சிருந்தா வேற 12 பேரை தெரிந்து கொண்டு, ஏய் இவனுங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டானுங்க, வாங்க உனக்காக நான் மீன்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் அல்லவா? எவ்வளவு தூரம் நாம் ஆண்டவரை விட்டு போனாலும் நம்ம தேடி தேடி வந்து கரையிலே காத்து கொண்டிருப்பார். அந்த தகப்பன் வீட்டு வாசல்லையே எத்தனை வருஷமா இருந்தான்னு தெரியல. அவன் வாசலை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகவே இல்லை. ஏன்னா எப்போ வருவான்னு, இளைய குமாரன் எப்போ வருவான்னு காத்து கொண்டே இருக்கிறான். எப்போ வருவான்னு தெரியாது, எப்படி வருவான்னு தெரியாது, எந்த கோலத்தில் வருவான்னு தெரியாது. அந்த வாசலை விட்டு அவர் நீங்கவே இல்லை, நீங்கவே இல்லை. வருவான், வருவான். அவனுக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த வலங்கார வஸ்திரம், முத்திரை, மோதிரம், அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த கன்று குட்டிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நவம்பர் மாதம் நலமானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நான் ஆவியில உணர்கிறேன். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற நாட்கள் வருகிறது. அந்த ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு கரைக்கு ஓடிவா, கரைக்கு ஓடிவா. கடலில் தத்தளித்து கொண்டு இருக்காத, இனி பிரயாசப்படாத. நீ பிரயாசப்பட்டால் பலன் வராது. ஆமென். சுய பலத்தில் எப்படியா சாதிச்சலாம் நினைக்காதீங்க சகோதரா, நினைக்காதீங்க சகோதரி, முடியாது. ஆண்டவருடைய துணை இல்லாம ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆண்டவர் இல்லாம அதை சாதிச்சு காட்டிடுவேன், இதை சாதிச்சு காட்டிடுவேன், சர்ச்சுக்கு போகாம, சபைக்கு போகாம, பாஸ்டருடைய ஆலோசனை இல்லாம, விசுவாசியுடைய ஐக்கியம் இல்லாம நான் வாழ்ந்து காட்டிடுவேன். அதெல்லாம் காலம் கடந்து போய்விட்டது. இனி நீ அவர் பாதத்தில் வராம, கரையில வராம எந்த பலனும் இல்லை. கடலை விட்டு கரைக்கு வா, கடலை விட்டு கரைக்கு வா. நீ பிரயாசப்பட்டது போதும். வெறுமையான படகை வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு கடல்ல நிற்ப? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஏதோ பெரிய ஆள் மாதிரி கடலில் நிற்கிறது தெரியுது. ஆனால் எனக்கு தான் தெரியும், அந்த வெறும் படகை வச்சு நான் சும்மா பாவனை பண்ணிகிட்ருக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. வேணாம், யாருக்காகவும் நம்ம வாழ வேணாம், இயேசுக்காக வாழ்வோம். கரைக்கு வாங்க,
கரைக்கு வாங்க, கரைக்கு வாங்க. ஒருவேளை சுற்றி இருக்கிறவங்க கேவலமாக பேசுகிறாங்களா, பேசட்டும். இவ்வளோ நாள் கடல்லேருந்து என்னத்தை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்களா, சொல்லிட்டு போகட்டும். அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்காகவே கரையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு இயேசுவை பாருங்கள். உங்களுக்காகவே அக்கறையோடு கரையில் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே சிலதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்போ என் பிள்ளைங்க வருவாங்க, எப்போ என் மகன் வருவா, எப்போ என் மக வருவா, அவளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த நன்மைகளை நான் அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் ஆயத்தமாய் இருக்கும்போது நீ ஏன் ஆழங்களில் நிற்க வேண்டும்? கரைக்கு வா, கரைக்கு வா, கரைக்கு வா, கரைக்கு வா, கரைக்கு வந்துருங்க, கரைக்கு வந்துருங்க, கரைக்கு வந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தோல்வியின் இரவுகள் ஜெயத்தின் பகல்களாய் மாறப்போகிறது. உங்கள் வெறுமையின் இரவுகள் பரிபூரணத்தின் பகல்களாய் மாறப்போகிறது. உங்கள் விரத்தியின் இரவுகள் விருத்தியின் பகல்களாய் மாறப்போகிறது. ஒரு விடியற் காலம் உங்கள் குடும்பத்தில் உதிக்க போகுது. இருளடைந்திருக்கிற உன் குடும்பத்தில், இருளடைந்திருக்கிற உன் மகன் வாழ்க்கையில், இருளடைந்திருக்கிற உன் மக வாழ்க்கையில் ஒரு விடியற் காலத்தை இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஆமென் நான் பேசுகிறேன். ஒரு விடியற் காலம் எங்களுக்கு வருவதாக, ஒரு விடியற் காலம் எங்கள் திருச்சபைக்கு வருவதாக, ஒரு விடியற் காலம் எங்கள் குடும்பங்களுக்கு வருவதாக, ஒரு விடியற் காலம் எங்கள் பிள்ளைகளுக்கு வருவதாக. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஒண்ணுமே பிடிக்காம எவ்வளவு நாள் ஆண்டவரே நாங்கள் கடல்ல நிற்கிறது. நாங்கள் கரைக்கு வருகிறோம். எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நீர் எங்கள் கண்கள் காண தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரோடும் நேரில் இணைந்து இந்த வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைபடுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாளைய தினம் புதிய மாதம் தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கிற புதிய மன்னாவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆயத்தமாகி கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். குடும்பமாய் கடந்து வர உதவி செய்யும். சபை ஜனங்கள் எல்லாரும் வர கிருபை செய்யும். தடைகள் உடையட்டும். நாளைய தினத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த